கனவா மீன் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இன்றைக்கி கனவா மீன் குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். கனவா வறுவல், கனவா தொக்கு பண்ண போகிறோம். கனவா மீன் எப்படி வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதான் அந்த வீடியோ பார்க்குறவங்க டிப்ஸ் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு ஸ்குவிட் கிரேவி தான் பண்ண போகிறோம். கனவா மீனை வறுவல் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கிரேவி மாதிரி கனவா தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இளநீ வழுக்க மாதிரி வழுக்கிக்கிட்டே இருக்குல்ல, காமெடி. இதை பார்த்தாலே எனக்கு இளநியோட அந்த வழுக்க ஃபீல் தான் வரும். அப்படி தான் இருக்கும். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு, தோலெல்லாம் எடுத்து இதோட தலையை தனியாக வச்சுருக்கோம், ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலான்னு. நம்ம இதில் இப்போ 2 டிஷ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம், கனவா கிரேவி. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிடலாம். சுத்தமான செக்கில் ஆடின கடலையில தான் நம்ம சமைக்க போகிறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றுனடி. கருவேப்பிலை இதுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எதுவுமே சோம்பு கடுகு அதெல்லாம் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. வெடிக்கும். கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நல்லா பொடியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும். இந்த அளவுக்கு வர வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க. கனவா தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே ஒரு ஆனியன் தான் எடுத்துருக்கோம். ஸோ பாதி தக்காளி போதும். ரொம்ப புளிப்பு இந்த ரெசிபிக்கு தேவையில்லை. கட் பண்ணிக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். செம்மையாக பசிக்குது. கனவா எப்போ செஞ்சு சாப்பிடணும்னு இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட். பட் வாங்கி கனவா சமைச்சே ரொம்ப நாள் ஆகுது ரெடி. இப்போ கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது கூடவே தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கனவா சேர்த்துக்கலாம். இதில் பாதி போட்டுக்கலாம் கனவா. இளநியோட வழுக்கு ஃபீல் வருது எனக்கு பார்க்கும்போதும் டச் பண்ணும்போதும். போதுமா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எண்ணெயிலே ஒரு 5 மினிட்ஸுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோடைய கனவோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். அதிலே தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு அதிலே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு. ஓகே, போட்டதுமே எப்படி நம்மளுக்கு சுருங்கி வந்துருக்கு பாருங்கள். ப்ரானு, இந்த கனவா இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் குக்காக பாஸ்தா மாதிரி இருக்குது. ஆமாம், பைப் மாடல் பாஸ்தா மாதிரி இருக்குது. பாஸ்தா மாதிரி நம்மளுக்கு பைப் ஷேப்பில் பாஸ்தா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி, ஐ மீன் மக்ரோனி, அதை மாதிரி சுருங்கிடுச்சு. இதில் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விடும். தண்ணி விட்டு அந்த தண்ணியிலே கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கனவா வறுவலுக்கு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கோம். இப்போ காஞ்சிடுச்சு. நம்ம இந்த வறுவலுக்கான கனவாவை ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வறுவல் மாதிரி அப்படியே பண்ணுறோம். இதுக்கு ஆனியன், வெங்காயம், தக்காளிலாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் எண்ணெய் ஆட் பண்ணி சோம்பு போட்டு கருவேப்பிலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எனக்கு கொஞ்சம் வீட்டில் காலி ஆயிடுச்சு, அதனால் கருவேப்பிலை சேர்க்கல. கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது நல்லா இந்த தண்ணி இதுவும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த தண்ணியில் நல்லா வதங்கணும். வதங்கி வந்ததும் நம்ம இதுக்கு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போடு. வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா விட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், ஷூட் பண்ண மறந்துட்டோம். பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஃபைனலாக பெப்பர் வேணும்னாலும் இன்னும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா காரசாரமான வறுவலை நம்ம இதை பண்ண போகிறோம். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகணும். இதுக்கு லைட்டாக பெப்பர், இதுக்கும் கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு வெடிக்குது. மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாய் தூள். இதுவே பார்க்க செம்மையாக இருக்குது, வறுவல் மாதிரி இருக்குது. தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் சேர்க்கறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். ஆமாம், தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். கணவாய் வறுவலுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணுறோம் நாங்கள். இது ஒரு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ போட்டுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது 65 மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளோட பிளைனான காரத்தூள், வீட்டு மிளகாய் தூள், எந்த ஃப்ளேவர் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம், ஃபிஷ் ஃப்ரை போட்டு.
குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் நாங்கள் சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு ஒரே காரசாரமாக கலர்ஃபுல்லாக இருக்குது, காரசாரமும் இருக்குது. இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் அப்படி சாப்பிட்டா தாண்டி சூப்பராக இருக்கும். காரசாரமாக சாப்பிடணும். கனவா கிரேவி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ தேங்காயும் சோம்பு அரைச்சதை ஊற்றிக்கலாம். சோம்பு தேங்காய் அரைச்சி வச்சதை நம்ம இப்போ இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இன்னும் வேணுனாலும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொதிச்சதும் கிரேவி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா ட்ரையாக சுண்ட வச்சிடலாம். லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தேங்காய் வேணுனாலும் ஊற்றிக்கலாம், தேங்காய் ஊற்றாமலும் கிரேவி வைக்கலாம். அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்துக்கலாம். நம்ம காரம் ஒத்துக்காது. நம்ம வேறு இன்னைக்கு வறுவல்லாம் வேறு காரம் ஹெவியாக காரசாரமாக பண்ணுறோம். அதனால் தேங்காய் ஊற்றி கிரேவியாக வச்சுட்டோம். தண்ணி போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். தேங்காய் யார் அரைச்சது? முட்டை முட்டையா? இப்போ இது வந்து நல்லா கொஞ்சம் திக்காகணும். என்னெல்லாம் பிரிஞ்சு வந்ததும் நம்மளோட கனவா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி வறுவல் மாதிரி ஆகணும். நல்லா பொறுமையாக சுண்டி வேகட்டும். ஆமாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இங்கே கொஞ்சம் வீட்டு வேலை நடக்குது, ஸோ சவுண்டு கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தண்ணியாக வச்சோம் அவ்வளோ ட்ரை ஆகி பாருங்கள். இன்னுமே இதெல்லாம் ட்ரை ஆகி நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வரணும். கிரேவி ஆல்சோ ரெடி ஆகிடுச்சு, திக் ஆகிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களோட ஆப்ஷன் தான். கணவாய் வறுவல் செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட் ஃப்ரை எப்படி இருக்குது பாருங்கள். காரசாரமாக பார்க்குறதுக்கே எப்படி எம்மையாக இருக்குது. கனவா ஃப்ரை எம்மையாக ரெடி ஆயிடுச்சு, செமையாக இருக்குது. கனவா கிரேவி ஆல்சோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் கணவாய் மீன் ஸ்பெஷல். வாங்க சாப்பிடலாம். டேஸ்ட் பார்க்கலாமா? எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னோட சிஸ்டருக்கு தான் கனவா மீன் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டு பாரு. எப்படி இருக்கு? செமையாக இருக்கலாம். சூப்பராக இருக்கும். செமையாக இருக்கும். கனவா கிரேவி டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் கனவா மீன் வாங்கி கனவா கிரேவி கனவா வறுவல்லாம் சமைச்சு சூப்பராக சாப்பிடுங்க. இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். See you.